Good evening, student. Today we are discuss about the topic classification of fungi. So last class la fungi oda introduction and reproduction method பத்தி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை, அதாவது ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ். ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படின்னா மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் ஆர் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ். அடுத்து ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ்னால் ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ த நம்பர் ஆஃப் த அட்டம்ப்ட் ஆர் டேக்கன் பை மெனி மைக்காலஜிஸ்ட். ஓகேங்களா? மைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் சயின்டிஸ்ட் இன்வால்வ்டு இன் ஏ ரிசர்ச் ஆஃப் ஃபங்கஸ். ஃபங்கஸ்னுடைய பற்றின ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகக்கூடிய சயின்டிஸ்ட் தான் மைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அட்டம்ப்ட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபங்கை. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் the several attempts are taken by number of mycologists for the classification of the fungi. ஃபங்கையை கிளாஸிஃபை பண்ணுறது நிறைய டைம் ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த கேரக்டர்லாம் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு the fungi are classified into 4 classes. ஓகேங்களா? based on the traditional classification. traditional அப்படின்னா genetical. ஓகேங்க, genetical based on the genetical characters the fungi are classified into 4 classes. Then first one is Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes. ஓகேங்களா? ஸோ இந்த 4 நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ based on the traditional classification, that is a genetical characters, the fungi are classified into 4 classes. Then first one is Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes. ஓகேங்களா? ஸோ இந்த 4 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் Phycomycetes are also sub classified into Oomycetes, Chytridiomycetes, Zygomycetes. இது 3 நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ Phycomycetes is also sub classified into Oomycetes, Chytridiomycetes and Zygomycetes. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பைக்கோமைசிட்டஸில் வரக்கூடிய சப் கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரிட் ஆஸ் எ லோவர் ஃபங்கை. லோவர் ஃபங்கை அப்படின்னா பிரிமிட்டிவ் ஃபங்கை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆன ஃபங்கை, அதான் லோவர் ஃபங்கைன்னு சொல்லுவோம். தட் டைப் ஆஃப் ஃபங்கஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் ஆல்கே. ஓகேங்களா? ஸோ ப்ரிமிட்டிவ் லைஃப்பில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆல்கே, தென் செகண்ட் தான் ஃபங்கை. ஸோ த டைப் ஆஃப் ஃபங்கஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் ஆல்கே. ஓகேங்களா? அதனால தான் இதை ப்ரிமிட்டிவ் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், லோவர் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த 2 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes. ஸோ த டைப் ஆஃப் கிளாஸஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு fungi, then based on the traditional, அதாவது genetical character. In Phycomycetes again subclassified into Oomycetes, Chytridiomycetes and Zygomycetes. ஓகேங்களா? இதெல்லாம் considered as a lower fungi. So that type of fungus are originate from algae. ஓகேங்களா? The next one is the classification of fungi. ஓகேங்களா? So the classification of fungi was first published by Constantine J. Alexopoulos and Charles W. Mims. இது ரொம்ப important 1 mark question. So the classification of fungi was first published by Constantine J. Alexopoulos and Charles W. Mims in the famous book Introductory Mycology in the year of 1979. ஓகேங்களா? ஸோ 1979 தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கையை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னா கன்ஸ்டன்டைன் ஜே அலெக்சோபோலஸ் அண்ட் சார்லஸ் டபிள்யூ மீம்ஸ். எதில் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா இன் இஸ் ஃபேமஸ் புக்கு இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி. ஓகேங்களா? அப்படிங்கிற புக்கில் தான் ஃபஸ்ட்டு இந்த கிளாசிஃபிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணார். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். சார்லஸ் ஜே அலெக்சோபோலஸ் அண்ட் கன்ஸ்டன்டைன் ஜே அலெக்சோபோலஸ் அண்ட் சார்லஸ் டபிள்யூ மீம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணார் அப்படின்னா ஹி கிளாசிஃபைட் ஃபங்கை இன்டு 3 டிவிஷன். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஜிம்னோமைகோட்டா, Masticomycota and Amasticomycota. ஓகேங்களா? இவர் வந்து அந்த கிளாசிஃபிகேஷனை வந்து அகெயின் 3 கிளாஸஸாக டிவிஷன் பண்ணார். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோமைகோட்டா, மாஸ்டிகோமைகோட்டா அண்ட் ஏமாஸ்டிகோமைகோட்டா.
Again, this division is subdivided into 8 subdivision, 11 classes, 1 form class and 3 form subclasses. ஓகேங்களா, டோட்டலாக இந்த கிளாசிஃபிகேஷனில் இவ்வளோ டிவிஷன் பண்ணி ஒவ்வொரு ஃபங்கஸையும் அந்த பர்டிகுலர் டிவிஷனில் அவர் ஜாயின் பண்ணார். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the classification of fungi was first published by Constantine J. Alexopoulos and Charles W. Mims in his famous book Introductory Mycology in the year of 1979. In this classification, he classified the fungi into 3 divisions. Then first one division is Gymnomycota, the second one division is Masticomycota, then third one division is Amasticomycota. Again, in this classification, he is classified into 8 subdivision, 11 classes, 1 form class and 3 form subclasses. Okay. The next one is some of the important fungal classes. First one is Oomycetes, Zygomycetes, Ascomycetes and Basidiomycetes. The last one is form class வந்து Deuteromycetes. ஓகேங்களா, இதனுடைய salient features இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது, பட் இந்த டைப் மட்டும் இப்போ சம் இம்பார்ட்டண்ட் salient features கொடுத்துருக்காங்க. Oomycetes, Zygomycetes, Ascomycetes, Basidiomycetes, ஒன் ஃபார்ம் கிளாஸ் வந்து Deuteromycetes, அதாவது சப் கிளாஸஸ். ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் Oomycetes. ஸோ இதில் வரக்கூடிய ஃபங்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீனோசிட்டிக் மைசீலியம். ஓகேங்களா, அதாவது சீனோசிட்டிக் மைசீலியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செப்டா இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட் இன் ஹைப்பா. ஓகேங்களா, ஸோ ஹைப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து செப்டா இருக்காது. ஓகேங்களா, எல்லா நியூக்ளியஸ் நல்ல மல்டி நியூக்ளியேட் நியூக்ளியஸ் தான் இருக்கும், அதாவது ஏசெப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சீனோசிட்டிக் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ இன் Oomycetes fungus, all mycelium is xenocytic mycelium. The cell wall is made up of glucan and cellulose. ஓகேங்களா, ஸோ செல் வால் அப்படின்னா the cells is completely surrounded by one wall. That wall is known as cell wall. That cell wall is made up of glucan and cellulose. இது எல்லாமே என்ன அப்படின்னா செல் வால் மெட்டீரியல். ஓகேங்களா, செல் வால் மெட்டீரியல்ஸ். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர். ஓகேங்களா, ஸோ ஜூஸ்போர் அப்படிங்கிறது இட் இஸ் எ ரெஸ்டிங் ஸ்போர். ஓகேங்களா, ரெஸ்டிங் ஸ்போர், ரீப்ரொடக்டிவ் ஸ்போர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லம் இருக்கும். ஓகேங்களா, ஃப்ளஜெல்லம்னா என்ன, வாட் இஸ் ஃப்ளஜெல்லம்? இட் இஸ் எ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். தட் ஃப்ளஜெல்லா இஸ் வெரி யூஸ்டு ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்போர்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்போர் வந்து மூவ் ஆகிறதுக்காக யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த ஃப்ளஜெல்லா. இதில் 2 டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லா, தேர் ஆர் 2 different type of the flagellum is present in a zoospore. One is Y plus and another one is dincel. ஓகேங்களா, ஸோ ஒன்று வந்து Y plus, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டின்செல் டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லம். ஓகேங்களா, இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, தென் அடுத்து ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா oogamous டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா, ஸோ oogamous அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ த மார்ஃபலாஜிக்கலி and physiologically completely different gamete are fused. That type is known as oogamous type. Example வந்து பார்த்தீங்கன்னா albugo. The next one class வந்து பார்த்தீங்கன்னா Zygomycetes. ஓகேங்களா, ஸோ in the Zygomycetes, the most of the fungal species are saprophytic. So what is saprophytic? So some of the fungi do not have a chlorophyll pigment, that is a green color pigment. So that type of fungus do not synthesize their own food material, so totally depend on the others. ஓகேங்களா, ஸோ that type of fungus is known as saprophytic fungus. ஓகேங்களா, சில ஃபங்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிக்மெண்ட், அதாவது குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்காது. ஸோ அதனால் ஓன் ஃபுட் மெட்டீரியலை சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிபெண்ட் ஆன் த அதர்ஸ். ஸோ தட் டைப் ஆஃப் ஃபங்கஸ் இஸ் நவுன் ஆஸ் saprophytic fungus. So generally that saprophytic fungus take place in a decaying plant and animal matter. ஓகேங்களா, அதாவது டீகம்போஸ் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதனுடைய சர்ஃபேஸில் தான் இந்த saprophytic ஃபங்கஸ் இருக்கும். ஓகேங்களா, சாயிலில். பட் சம் ஆஃப் த ஃபங்கஸ் ஆர் parasitic லைஃப். ஓகேங்களா, parasitic லைஃப் அப்படின்னா
that type of fungus can synthesize their own food materials ஓகேங்களா due to the presence of the chlorophyll pigments ஓகேங்களா pigments இருக்கிறதுனால இது வந்து sometime ஓனா food material synthesize பண்ணிக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா entomopthora take place in a house fly ஓகேங்களா வீட்டில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் தான் entomopthora இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் Zygomycetes fungus is bread mold fungi ஓகேங்களா அதுனா bread mold fungi the type of fungus that take place in surface of the bread எக்ஸாம்பிள் வந்து mucor rhizobus எக்ஸெட்ரா ஓகேங்களா பிரெட்னுடைய சர்ஃபேஸில் வந்து சம் ஃபங்கஸ் வந்து க்ரோத் ஆகும் அதாவது கொஞ்சம் மாய்ஸ்சர் பிரெட் இருக்குன்னு வச்சுங்களேன் ஈரமாக இருக்கக்கூடிய பிரெட்டில் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பவுடரி ஃபங்கல் சர்ஃபேஸ் இருக்கும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் மோல்டு ஃபங்கஸ் எக்ஸாம்பிள் மியூக்கர் அண்ட் ரைசோபஸ் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஷின்ஸ் தென் செகண்ட் ஒன் இஸ் கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கஸ் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை வாட் இஸ் கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை ஸோ சம் ஆஃப் த ஃபங்கை ஆர் வெல் க்ரோ ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டங்க் அப்படின்னா சாணம் ஓகேங்களா அதனுடைய சர்ஃபேஸில் வந்து சில ஃபங்கஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஸோ அந்த ஃபங்கஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை ஸோ வாட் இஸ் கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை ஓகே சம் ஆஃப் த ஃபங்கை ஆர் வெல் க்ரோ ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டங் தட் டைப் ஆஃப் ஃபங்கஸ் இஸ் நவுன் as கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கஸ் எக்ஸாம்பிள் பைலோபோலஸ் ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க பைலோபோலஸ் தென் நெக்ஸ்ட் இது வந்து ரைசோபஸ் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க தென் அடுத்து மைசீலியம் டைப் பொறுத்த வரைக்கும் த வெல் பிரான்ச்டு அண்ட் சீனோசைட்டிக் மைசீலியம் அட் டேக் பிளேஸ் இன் ஜைகோமைசிட்டஸ் ஃபங்கஸ் ஓகேங்களா ஸோ மைசீலியம் வந்து ஹைப்பாக இருக்கும் ஹைப்பாக வெல் பிரான்ச்டு அண்ட் ஆல்சோ சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னா ஹேவிங் ஏ ஹைப்பா டு நாட் ஹேவ் எ செப்டா ஓகேங்களா அதாவது ஏ செப்டேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தட் டைப் ஆஃப் மைசீலியம் இஸ் நவுன் as சீனோசைட்டிக் மைசீலியம் The next one is reproduction method. So in Zygomycetes fungi, generally the reproduction take place in 2 methods. One is asexual reproduction and another one is sexual reproduction. So asexual reproduction அப்படினு பார்க்கும்போது asexual reproduction take place within the help of spores. Spore மூலமா தான் நடக்கும். So that spore are produced by sporangia. ஓகேங்களா sporangia அப்படிங்கிறது spores ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் ஓகேங்களா ஃபங்கஸ்னுடைய பாடியிலேயே இருக்குது அது வந்து sporangia. ஸோ அதுலேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஸ்போர்ஸ் மூலமாக ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் த செகண்ட் ஒன் இஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஓகேங்களா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 different male gamete are fused to form a zygospore ஓகேங்களா 2 டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி ஜைகோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா ஜைகோஸ்போர் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ ரெஸ்டிங் ஸ்போர் ஓகேங்களா ரெஸ்டிங் ஸ்போர்னு சொல்லுவோம் ஸோ தட் ஜைகோஸ்போர் டேக் பிளேஸ் இன் எ டார்மண்ட் கண்டிஷன் ஃபார் எ லாங் பீரியட்ஸ் ஓகேங்களா டார்மண்ட் அப்படின்னா ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் ஓகேங்களா ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஜைகோஸ்போர் ஆர் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை எ திக் வால்டு ஓகேங்களா அதை சுற்றி சரௌண்ட் ஆகி திக்னஸாக இருக்கக்கூடிய ஒரு வால்ஸ் சரௌண்ட் ஆகிருக்கும் ஸோ அதனால் அது என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்மண்ட் கண்டிஷன் அப்படின்னா ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் ஓகேங்களா ஸோ டியூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் வரும்போது தட் சைகோஸ்போர் ப்ரொடியூஸ் நம்பர் ஆஃப் த ஸ்போர்ஸ் ஓகேங்களா டியூ டு த மியாசிஸ் செல் டிவிஷன் ஓகேங்களா ஸோ வெல் கண்டிஷன் வரும்போது அந்த சைகோஸ்போர்லேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த மியாசிஸ் செல் டிவிஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மைசீலியம் பொறுத்த வரைக்கும் வெல் பிரான்ச்டு அண்ட் சீனோசைட்டிக் மைசீலியம் டேக் பிளேஸ் சீனோசைட்டிக் அப்படின்னா ஹைப்பா டு நாட் ஹேவ் எ செப்டா தட் இஸ் ஏ செப்டேட் ஆர் சீனோசைட்டிக் reproduction பொறுத்த வரைக்கும் there are 2 methods one is asexual reproduction and another one is sexual reproduction then asexual reproduction take place within the help of spores that spores are produced from the sporangia is nothing but it is a spore producing organ take place in a fungus the next one is sexual reproduction the 2 different gamete are fused to form a zygospore that zygospore is completely surrounded by thick walled ஓகேங்களா so that zygospore take place in a dormant condition for a very long period dormant condition அப்படின்னா sleeping stage during the favorable condition that zygospore produce the number of the spores due to the presence of the meiosis cell divisions ஓகேங்களா then
தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆஸ்கோமைசிட்டஸ் பொறுத்த வரைக்கும் then it is a wide range of the fungi group, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய fungi group. Then good example for the Ascomycetes fungus is, the first one is yeast, Saccharomyces cerevisiae அப்படின்னு சொல்லுவோம். yeast, that yeast are very used in a fermentation process. Then second one is powdery mildews. The third one is cup fungi. And fourth one is morels. And some of the fungi is good example for the Ascomycetes fungi. ஓகேங்களா. ஸோ இதை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. 2 more questionஸ்க்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. yeast, powdery mildews, cup fungi and morels. It is the good example for the Ascomycetes fungi. ஓகேங்களா. Then second one is, then most of the Ascomycetes species that take place in a terrestrial environmental condition. ஓகேங்களா. terrestrial அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ terrestrial environmental condition. But some of the Ascomycetes fungi take place in a aquatic region, both the fresh water and marine water. ஓகேங்களா. ஸோ மெரைன் வாட்டர்லேயும் இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கலாம். சம் ஆஸ்கோமைசிட்டஸ் ஃபங்கஸ், பட் ஜென்ரலி மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்கோமைசிட்டஸ் ஃபங்கஸ் தட் டேக் பிளேஸ் இன் ஏ டெரிஸ்ட்ரியல் என்வரான்மெண்டல் கண்டிஷன். ஓகேங்களா. டெரிஸ்ட்ரியல் அப்படின்னா லேண்டில் இருக்கிறது. ஓகேங்களா. தென் அடுத்து தேர்ட் பாயிண்ட், த வெல் டெவலப்டு பிரான்ச்டு mycelium is present in Ascomycetes fungus, that mycelium having a simple septum. ஓகேங்களா. அதாவது செப்டா வந்து இருக்கும். ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்கோமைசிட்டஸ் ஃபங்கஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிஸ். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னா cannot synthesize their own food material, then totally depend on the others. ஓகேங்களா. that type is known as saprophytes fungus. But some of the Ascomycetes fungi is a parasites. ஓகேங்களா. parasite அப்படின்னா if the presence of chlorophyll pigment, they can synthesize their own food material. ஓகேங்களா. so the good example for parasite is then powdery mildew, அதாவது இரிசைஃபே. இது 1 more questions கேட்பாங்க. the good example for parasite Ascomycetes fungus is powdery mildew. example இரிசைஃபே. ஓகேங்களா. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் Ascomycetes fungus, it is a wide range of the fungal group. then good example for Ascomycetes fungus is yeast, Saccharomyces cerevisiae, powdery mildew, cup fungi and morels. then second point, the most of the Ascomycetes fungus that take place in a terrestrial environmental condition, but some of the Ascomycetes fungus that take place in a aquatic region, both the fresh water and marine water. then third one is type of the mycelium is the well developed branched simple septum is present in a Ascomycetes fungus. then fourth one is most of the Ascomycetes fungus are saprophyte. saprophyte na then totally depend on the others, but some are parasite. parasite அப்படின்னா can synthesize their own food material. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பவுட்ரி மில்டோ, எரிசைஃபே அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா reproduction. ஓகேங்களா. ஸோ reproduction பொறுத்த வரைக்கும் there are 2 different type of the reproduction is present. one is asexual reproduction and another one is sexual reproduction. எப்பயும் மாதிரி தான். ஸோ இதில் asexual அதாவது Ascomycetes fungus மட்டும் in asexual reproduction take place within the help of fission, budding method, oidea, then conidia and chlamydospore. ஓகேங்களா. இந்த மெத்தடில் நடக்கும். ஸோ இது ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஃபிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parental cells are divided to form a 2 daughter cells. then அடுத்து budding method அப்படின்னு பார்த்தீங்கன்னா a small outgrowth or small appendages are detached from the parental one. after the detachment, that small outgrowth are developed into the new fungus. then third one is oidea. ஓகேங்களா. oidea அப்படிங்கிறதும் ஒரு ஸ்போர்ஸ் தான், ஏசெக்சுவலுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அடுத்து conidia also spores then produced from the conidiospore, conidiosporangium. தென் அடுத்து கிளாமிடோஸ்போர். ஓகேங்களா. இதுவும் ஸ்போர் டைப் தான். ஏற்கனவே நம்ம இந்த 5 டைப்புமே ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். தென் அடுத்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் த 2 different compatible nuclei are fused. ஓகேங்களா. டு ஃபார்ம் ஏ ஜைகோஸ்போர். ஓகேங்களா. அதான் பேராசெக்சுவல் சைக்கிள் இதில் நடக்கும். பேராசெக்சுவல் அப்படின்னாவே 3 டைப் தான். ஒன்று வந்து பிளாஸ்மோகேமி, தென் கேரியோகேமி, தென் தேர்ட் ஒன் இஸ் மியாசிஸ் செல் டிவிஷன். ஓகேங்களா. இதில் பிளாஸ்மோகேமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஓகேங்களா. புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஷன் ஆகும். ஓகேங்களா. அதுதான் பிளாஸ்மோகேமின்னு பேர்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பிளாஸ்மோகேமி தென் இமீடியட்லி த கேரியோகேமி ஆர் நாட் டேக் பிளேஸ். ஓகேங்களா, பிளாஸ்மோகேமி நடந்ததுக்கப்புறம் கேரியோகேமி இமீடியட்டாக நடக்காது. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் த டைகேரியாட்டிக் கண்டிஷன் அட் டேக் பிளேஸ் இன் ஏ செவரல் ஜென்ரேஷன். ஓகேங்களா, அந்த டைகேரியாட்டிக் கண்டிஷனே ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் கேரியோகேமி நடக்கும். ஸோ அந்த பிளாஸ்மோகேமி அப்படிங்கிற கண்டிஷன் தான் ரொம்ப டேஸாக இதில் இருந்துகிட்ருக்கும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த பிளாஸ்மோகேமி தட் இஸ் ஏ ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் at take place after the plasmogamy, then immediately the karyogamy had not take place. At the same time the dikaryotic condition 2n condition had take place in a several generation. ஓகேங்களா, the next point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in Ascomycetes fungi a special type of the hypa are produced. that hypa is known as Ascogenous hypa. ஓகேங்களா, இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் த ஹைப்பா என்ன அப்படின்னா ஆஸ்கோஜீனஸ் ஹைப்பான்னு பேர். ஸோ அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, இன் தீஸ் ஆஸ்கோஜீனஸ் ஹைப்பா எ க்ரோசியர் ஏர் ப்ரொடியூஸ்டு. எப்படி அப்படின்னா, இஃப் த டிப் ஆஃப் த ஆஸ்கோஜீனஸ் ஹைப்பா ஏர் ரீகர்வ் நவ் இட் ப்ரொடியூஸ் த ஹுக் செல்ஸ். ஹுக்னா குக்கி மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா த குக்கி செல்ஸ் இது. ஓகேங்களா, ஸோ இன் ஆஸ்கோஜீனஸ் ஹைப்பா the tip of the Ascogenous hypa it recurve it produce the hook cell, அதாவது குக்கி செல் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோசியர் செல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the two nuclei. ஓகேங்களா, in two nuclei in penultimate cells. penultimate cells அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கீழே இருக்கிறது, இந்த இதுக்கு தான் penultimate cellஸில் இருக்கக்கூடிய அந்த two nuclei. So in two nuclei in the penultimate cell of the hypa are fused to form a diploid nucleus. ஓகேங்களா, ஸோ தட் இந்த செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா யங் ஆஸ்கஸ் அப்படின்னு பேர். ஸோ அந்த ரெண்டு செல்ஸும் ஃபியூஸ் ஆகி எது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டிப்ளாய்டு நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன் திஸ் டிப்ளாய்டு நியூக்ளியஸ் undergo the meiotic cell division it produce the 4 haploid nuclei. ஓகேங்களா, இந்த ரெண்டில் திருப்பி மியாட்டிக் செல் டிவிஷன் நடக்கிறதுனால என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 haploid nucleus cells are produced. Now again mitotic cell division at take place to form a 8 nuclei. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா the nucleus get organized into the 8 ascospores. டோட்டலாக எத்தனை ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும் அப்படின்னா 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும். அதாவது 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறதுனால 4. ஸோ அதில் அகைன் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் டேக் பிளேஸ். நவ் டோட்டலி இட் ப்ரொடியூஸ் த 8 ஆஸ்கோஸ்போர்ஸ். ஓகேங்களா, லீனியராக 8 ஆஸ்கோஸ்போர் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இன்சைட் ஆஃப் த பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆஸ்கஸ். ஓகேங்களா, ஸோ டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் தீஸ் ஆஸ்கஸ் த டைப் ஆஃப் குரூப் இஸ் நவுன் ஆஸ் சாக் ஃபங்கை. ஓகேங்களா, அந்த 8 ஆஸ்கோஸ்போர் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்சைட் ஆஃப் த பேக் லைக் ஸ்ட்ரக்சர். So that bag-like structure is known as ascus. So due to the presence of these ascus, now the type of fungi is known as sac fungi. ஓகேங்களா, இது ஒரு 1 mark questions கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது then that asci is completely surrounded by a sterile hypha. ஸ்டிரைல்னா என்ன மீனிங்னா unfertility. Okay, not fertile. So unfertility. Now it produces the fruit body. So the type of fruit body is known as Ascocarp. இது ஒரு 2 mark question கேட்பாங்க. What is Ascocarp? Then asci is completely surrounded by a sterile hypa. Now it produces the fruit body. The type of fruit body is known as Ascocarp. So totally there are 4 different type of the Ascocarp is present. One is Clistothecium, Perithecium, Apothecium, Pseudothecium. ஓகேங்களா, ஸோ இந்த ஆஸ்கோகார்ப்பே வந்து 4 டைப்பில் இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 mark questions. ஸோ கிளிஸ்டோதீசியம். ஓகேங்களா, ஸோ த டைப் ஆஃப் ஆஸ்கோகார்ப் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. எந்த ஓப்பனிங் இருக்காமல் ஃபுல்லாக ஃப்ரூட் பாடி கவர் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கிளிஸ்டோதீசியம். தென் பெரிதீசியம் இட் இஸ் எ ஃப்ளாஸ்க் சேஃப்டு வித் எ ஆஸ்டியோல் இஸ் ப்ரெசன்ட். அது என்ன ஆஸ்டியோல்? ஆஸ்டியோல் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ஸ்மால் ஓப்பனிங் அட் டேக் பிளேஸ் இன் எ டிப் ஆஃப் த ஆஸ்கோகார்ப். அதாவது ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் டைப் இஸ் நவுன் அஸ் பெரிதீசியம். அடுத்து அப்போதீசியம், கப் ஷேப்டு, கப் லைக் ஸ்ட்ரக்சர். நவ் த ஓப்பன் டைப், இதுவும் ஓப்பன் டைப். தென் அடுத்து சூடோதீசியம். ஓகேங்களா, சூடோதீசியம், சூடோ அப்படின்னாவே ஃபால்ஸு. இது வந்து நாட் ஏ ரியல். ஓகேங்களா, நாட் ரியல், உண்மையான ஒரு இதே இதில் இருக்காது.
ஓகேங்களா. ஸோ இந்த 4 டைப் நோட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஓகேங்களா. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் Basidiomycetes. ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் தீஸ் Basidiomycetes fungi இஸ் puff ball, toadstool, bird's nest fungi, then bracket fungi, stinkhorn, rust and smut. ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப 2 மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்குறது. So then what are the example for Basidiomycetes? Now the sum of the example for Basidiomycetes fungi is puff ball, toadstool, bird's nest fungi, bracket fungi, stinkhorn, rust and smut. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஃபங்கை அட் டெரிஸ்ட்ரியல் என்விரான்மெண்டல் கண்டிஷன், அதாவது டேக் பிளேஸ் இன் டெரிஸ்ட்ரியல் என்விரான்மெண்டல் கண்டிஷன், லேண்டில் வந்து க்ரோத் ஆகலாம். சம் ஃபங்கை ஆர் சாப்ரோஃபைட்டிக் அண்ட் அனதர் ஒன் சம் ஃபங்கை இஸ் பேரசைட்டிக் மோட். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சாப்ரோஃபைட்னா என்ன, பேரசைட்னா என்ன, டெரிஸ்ட்ரியல்னா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைசீலியம் பொறுத்த வரைக்கும் த வெல் டெவலப்டு mycelium is present. ஓகேங்களா. தட் mycelium is septate mycelium. septateனா having a walls with the tolipore septum. ஓகேங்களா. டோலிபோர் அப்படின்னா bracket like. ஓகேங்களா. அது என்ன டோலிபோர் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். a small holes that take place in center of the bracket like septum. ஓகேங்களா. நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், பக்கத்தில் வந்து இந்த bracket மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செப்டாவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோலிபோர் செப்டம் அப்படின்னு பேர். இது ஒரு 1 mark questions கேட்பாங்க. So the well developed mycelium is present. That mycelium having a septa, so that is septate with the tolipore mycelium, that is a bracket like septa is present. So generally there are 3 different type of the mycelium is present. One is primary, that is a monokaryotic, secondary dikaryotic and tertiary. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது மூணுமே கேட்பாங்க. பிரைமரி அதாவது மோனோகேரியாட்டிக், செகண்டரி டைகேரியாட்டிக் அண்ட் டெர்ஷியரி. அதாவது மோனோகேரியாட்டிக்னா ஹேவிங் ஏ சிங்கிள், டைகேரியாட்டிக்னா 2n கண்டிஷனில் அண்ட் டெர்ஷியரி. தென் அடுத்து இந்த டைகேரியாட்டிக் கண்டிஷன் சொன்னேன். த டைகேரியாட்டிக் கண்டிஷன் அட் டேக் பிளேஸ் இன் ஏ லாங் பீரியட் ஃபார் த செவரல் ஜென்ரேஷன். த டைகேரியாட்டிக் கண்டிஷன் ஆர் மெயின்டைன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கிளாம்ப் கனெக்ஷன். ஓகேங்களா. இந்த கிளாம்ப் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இந்த டைகேரியாட்டிக் கண்டிஷன் ரொம்ப நாளைக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கிளாம்ப் கனெக்ஷன் இந்த மெத்தட் தான். ஸோ இதுதான் கிளாம்ப் கனெக்ஷன். அதாவது டைகேரியாட்டிக் கண்டிஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீகர்வ் ஆகி அது ஜாயிண்ட் ஆகி அந்த டைகேரியாட்டிக் கண்டிஷன் வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த இதில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதுவும் ஆல்ரெடி எல்லாமே படித்தது தான். ஸோ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் without involvement of gamete. So the type of asexual reproduction take place within the help of conidia, oidea and budding method. இது sexual reproduction பொறுத்த வரைக்கும் sexual reproduction take place but the sex organ is completely absent. ஓகேங்களா. செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ செக்ஸ் ஆர்கன் இல்லைன்னா அப்போ வேறு எப்படி அந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னா வித்தின் தி ஹெல்ப் ஆஃப் சொமட்டோகேமி ஆர் ஸ்பெர்மடைசேஷன். ஓகேங்களா. சொமட்டோகேமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the somatic cells of the hypa are fused, that type is known as somatogamy. அதே மாதிரி தான் ஸ்பெர்மடைசேஷன் தான். ஓகேங்களா. the pycnospores are transferred to the receival hypal cells. ஓகேங்களா. that type is known as spermatization. இந்த 2 மெத்தட்லேயும் நடக்கலாம். ஸோ கேரியோகேமி இஸ் டிலே. ஓகேங்களா. பிளாஸ்மோகேமி வந்து நடக்கும். அடுத்து வந்து கேரியோகேமி வந்து ரொம்ப நேரம் ஆகும். கேரியோகேமி டேக் பிளேஸ் வெரி லாங் டைம் ஆஃப்டர் த பிளாஸ்மோகேமி. ஸோ த டைகேரியாட்டிக் condition is present. The dikaryotic condition take place in a several long period for the several generation. So karyogamy take place in the basidium. ஓகேங்களா. basidiumல தான் அந்த karyogamy நடக்கும். So after the karyogamy now the meiotic cell divisions are take place. ஓகேங்களா.